கான்ஸ்டபிள் வாங்க வண்டி செக் பண்ணுங்க. வெட்டி கதை பேசாதீங்க வாங்க. நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தோன்னே யாரும் இந்த மாதிரி வேலை பார்த்திருக்காங்க. கடவுளே. சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? சீட்டுக்குள்ள இருந்தா எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? இப்பெல்லாம் யார் ஓபனா போதை பொருள் கடத்துறா? டிசைனா யோசிச்சலா கடத்துறாங்க. டயருக்குள்ள கூட வச்சு கடத்துறாங்கல்ல. சார் ப்ளீஸ் சார் இதெல்லாம் வேணாம் சார். சார் என்ன சார் திரும்ப திரும்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? போங்க சார் அந்த பக்கம். எங்க வேலையை எங்களை செய்ய விடுங்க சார். யோ கான்ஸ்டபிள் என்ன சார் பண்றீங்க? என் பிள்ளையோட ஆட்டோவை இப்படி சின்ன பின்ன மாட்டிட்டாங்களே, நான் என்ன செய்வேன்? ஹலோ சார், நான் வேணா ஒரு மெக்கானிக்கை வர சொல்றேன். அவர் உங்க கண்ணு முன்னாடியே எல்லா ஸ்பேர் பார்ட்ஸையும் தனித்தனியா பிரிச்சு கலட்டி காமிப்பார். ஓகேங்களா? சார் சாரி சார், நீங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்களை தவிர வேற யாரையும் இந்த வேலையெல்லாம் நாங்க செய்ய விடுறது இல்ல. வேற எதுனா கூட பரவாயில்ல சார், இது போதைப் பொருள் கேஸ். தப்பா எடுத்துக்காதீங்க சார். நீங்க எங்களை வேலை செய்ய விடுங்க. என்ன சார் நீங்க சார் தேடுங்கய்யா, ஒரு இடம் விட. சாரி சார், ராங் இன்ஃபர்மேஷன். சார் அததானே சார் நாங்க முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்ல? இந்த ஆட்டோ எங்க குடும்பத்துக்கு ஒரு சாமி மாதிரி சார். அதை இப்படி சின்ன பின்னமாக்கிட்டு ராங் இன்ஃபர்மேஷன் சாதாரணமா சொல்றீங்க. எங்களை என்ன சார் பண்ண சொல்றீங்க? எங்களோட வேலை இது. நாங்க எங்க கடமையை தான் செஞ்சோம். எங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வந்தாலும் உடனே போய் சோதிக்கணும் சார். அப்படி இல்லைன்னா எங்க வேலை போயிடும். ஆல்ரெடி போதைப் பொருள் யூசேஜ் அதிகமா இருக்குன்னு இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்கு சார். எங்க நடவடிக்கை கடுமையா தான் சார் இருக்கும். வேற வழி இல்ல, புரிஞ்சுக்கோங்க சார். சரி சார், நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். யார் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க அது மட்டும் சொல்லுங்க போதும். பேர்லாம் தெரியாது சார். ஆக்சுவலா அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணக்கூடாது. எப்படி சார்? யாரோ சொன்ன பொய்யான இன்ஃபர்மேஷன் வச்சு நீங்க சோதனை பண்ணிருக்கீங்க. ப்ளீஸ் சார், யாரும் இந்த குடும்பத்துக்கு பிடிக்காதவங்க தான் சொல்லிருக்க வாய்ப்பு இருக்கு. தயவு செஞ்சு யாருன்னு சொல்லுங்க சார். சார் அட்லீஸ்ட் எந்த நம்பர்ல இருந்து கால் பண்ணாங்கன்னா சொல்லுங்க சார். ப்ளீஸ் சார். சரி, நான் ஆபீஸ் போய் செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன் சார். உங்க நம்பர் சொல்லுங்க. ஏமாமா? பின்னென்ன, நாங்க 3 பேர் இருக்கோம்ல. இந்த வீட்டோட மருமகனுங்க. எங்க கிட்ட கேட்டா நாங்க காசு தர மாட்டோமா? அதை விட்டுட்டு அக்கா தங்கச்சிங்க 3 பேரை சேர்ந்து யார் யார்கிட்டயும் பணம் கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன எங்களை அவமானப்படுத்துறீங்களா? மாமா அப்படி கிடையாது. உனக்கு இதே வேலையா போச்சு. அப்படி என்ன உனக்கு வெட்டிக்க வருவோம்?
என்னமோ இவதான் வானத்துல இருந்து அதிசயமா குதிச்ச மாதிரி. உனக்கு மட்டும்தான் சுயமரியாதை, கௌரவம், வீம்பு, வீராப்பு இதெல்லாம் இருக்கும். எங்களுக்கெல்லாம் இது எதுவுமே இருக்காது. ஆளப்பாரு மாற, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. நீ ஒன்னும் சொல்ல வேணாம், சும்மா இருக்கியா? அப்பா பார்த்தாலும் இதே வேலை. உன் தன்மானத்தெல்லாம் யார்கிட்ட காட்டணும் யார்கிட்ட காட்டக்கூடாதுன்னு ஒரு லிமிட் வச்சுக்க. சரி வீரா, நாங்க உனக்கு உதவி பண்ணல, நாங்க கடன் கொடுக்கறோம். எங்க கிட்ட கடனை வாங்கிக்கலாம்ல. ஐயோ ப்ளீஸ் கார்த்திக், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன். வீரா, என்ன புரிஞ்சுக்கணும் இல்ல என்ன புரிஞ்சுக்கணும்னு கேக்குற. இத்தனை பேர் கேக்குறதெல்லாம் உனக்கு முக்கியம் இல்ல. அவெல்லாம் ஒரு ஆளு, அவ ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கிறதுக்காக நீ எந்த உதவியும் வேணான்னு ஒத்த கால நிக்கிற. சத்தியமா சொல்ற, நீங்க 2 பேரும் கஷ்டப்படுறத பாத்துட்டு நாங்களாம் என்ன சந்தோஷமாவா இருக்க முடியும்? நாங்க இத்தனை பேர் உங்க பின்னாடி இருக்கோங்கிறத நீ மறந்து போயிட்டல. அதெல்லாம் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்க மாட்டியா? அப்படி இல்ல வள்ளிமா. என்ன வள்ளியம்மா? போதும், சும்மா வாய்க்கு வாய் வள்ளியம்மா வள்ளியம்மா நீ சொன்னாலும் என்ன என்னைக்காவது உன் அம்மாவா நினைச்சிருக்கியா? அப்படி நினைச்சு பாத்திருந்தா நான் சொல்றது கொஞ்சமாவது கேட்டிருப்பல. எங்க கேக்குற? இங்க பாரு வீரா, உறவுங்கிறது சும்மா சந்தோஷத்துல மட்டும் சேர்ந்துக்கிட்டு சிரிக்கிறது இல்ல. கஷ்ட நஷ்டம்னா அதுல பங்கெடுத்துக்கிறது. பணமோ பாசமோ அதை பகிர்ந்து கொடுக்கறதும் கண் கலங்க விடாம கூட இருக்கிறதும் தான் உறவுக்கான அர்த்தமே. அதெல்லாம் இல்லாம எப்படி வீரா? உனக்கு என்ன, எதா இருந்தாலும் நீ மட்டும்தான் கொடுப்ப. அத நாங்க எல்லாரும் கேள்வி கேட்காம வாங்கிக்கணும். ஆனா நாங்க ஏதாவது செய்யணும்னு வந்தா நீ வாங்கிக்க மாட்ட. என்ன கௌரவம்னு சொல்வ இல்ல? தப்பா எடுத்துக்காதீங்க தயவு செஞ்சு. என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாருமே கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணி இந்த ஆட்டோவை சரி பண்ணிக்கிறேன். இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என்னை யாரும் கட்டாயப்படுத்தாதீங்க. ஏய், நான் சொல்றத கேள்றி. ப்ளீஸ் மாறா, புரிஞ்சுக்கோ. ஆனாலும் ரொம்ப புடிவாதண்டா இவளுக்கு. எல்லாம் உன் கூட சேர்ந்துதான். சும்மா